கோல்டோட விலை இன்னைக்கு மட்டும் 1000 ரூபாய் இருக்கு. இது ஏறினதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு இம்போர்ட் டியூட்டி வந்து 6லேருந்து 15% ஏற்றிருக்காங்க. இதை ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும்னா, கோல்டு வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கட்டியிருந்தோம்னா 6%, 106 ரூபாய்க்கு கோல்டு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6லேருந்து 15% ஆக்குறதுனால அதே 100 ரூபாய் கோல்டை நம்ம 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 115 ரூபாய்க்கு வாங்குறோம். இது எதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருப்போம், நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கோல்டு 90% நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற ஆனுவலாக கன்சியூம் பண்ணுற கோல்டு 90% நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். இது இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம ருப்பியை விற்று தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோல்டு வாங்குறோம். ருப்பியை விற்கிறதுனால ருப்பி வந்து நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. சரி, இதை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக தான் 1 இயருக்கு வந்து கோல்டு என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, என்ன மேரேஜ் வந்தாலும் சரி, கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு அவர் ஒரு அறிவுரை கொடுத்தார். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவர் சொன்ன உடனே தான் மக்கள் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து கோல்டு வாங்க ஆரம்பித்தாங்களே. ஏன்னா நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம இந்திய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு மேலே ஒரு பிரியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேரேஜ்னால் கண்டிப்பாக கோல்டு வாங்க தான் செய்வாங்க. இதை தடுக்க முடியாது. அப்போ ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோல்டு விலையை ஏற்றும் போது கோல்டு வாங்குறது நிறுத்த முடியாது. ஆனால் கோல்டு வாங்குற குவான்டிட்டி என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், முன்னாடி 10 கிராம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ விலை ஏறுறதுனால உங்களால் 10 கிராம் வாங்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 8லேருந்து 9 கிராம் வாங்கலாம். இப்படி தான் நம்ம இந்திய மக்களை தடுக்க முடியும் தவிர அப்படியே மொத்தமாக வாங்காதான்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் இந்த பிரைஸ் ரைஸ் வந்திருக்கு. சரி, இது ஒரு விஷயம். செகண்ட் விஷயம், அடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது மேஜராக வந்து ஆயில் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நெக்ஸ்ட் வந்து ஆயிலோட ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கான நியூஸ் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்ட்டு. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னதுக்கு பின்னாடி ஃபினான்ஷியலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு டீட்டெயிலாக கிஷோர் குமார் சார் வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கான லிங்க் நான் இங்கே தரேன், இது வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.